இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு அது சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்ச நம்ம வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வெண்டைக்காவை நீங்கள் கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற வழவழப்பு தன்மை போயிட்டு வெண்டைக்காய் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அதுமாரி பச்சையாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை, ஆனாலும் அதில் இருந்த அந்த வழவழப்பு போயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அது கூடவே நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இதுக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம இதையும் கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைப்போம். தக்காளி நல்லா வெந்து வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதற்கு உண்டான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது நான் இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தயிர் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவும் தயிரும் நல்லா கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான நான் 1 கிளாஸ் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.